வணக்கம், நான் உங்கள் கோடங்கி. சைரன் இந்த வாரத்தில் வந்திருக்கிற ஒரே படம் சைரன் தான். இந்த படம் வந்து ஜெயம் ரவி, ஆண்டனி பாக்கியராஜ் அவர் தான் அறிமுக டைரக்டர். இவர் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைரன் அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா நமக்கெல்லாம் என்ன தெரியும்? சைரன் அப்படின்னா ஒன்று போலீஸ் சவுண்ட் இருக்கும் சைரன்னா, இல்லைனா ஆம்புலன்ஸு. பட் இந்த படத்தில் ரெண்டுமே இருக்குங்க. ஒரு பக்கம் வந்து ஜெயம் ரவி ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கார், இன்னொரு பக்கம் காவல்துறையில் கீர்த்தி சுரேஷ் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் இணையிறாங்களா? என்ன விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு? இந்த சைரன் ஏன் வச்சுருக்காங்க பேர்? ஜெயம் ரவி வந்து ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் இருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக சின்ன லைன் தான் எடுத்திருக்காரு. திரைக்கதையில் நிறைய மேக்கிங் வந்து கொண்டு போயிருக்காரு. இது எல்லாத்தையும் கலந்து கட்டி அடிச்சிருக்கு சைரன். சைரன் சத்தம் மாதிரியே பெருசாக இருக்குங்க. இந்த ஜெயம் ரவி கதாபாத்திரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஜெயிலில் இருக்கார், ஆயுள் தண்டனை கைதி. ஏன்டா ஜெயிலுக்கு போனார் அப்படின்றது ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு வேற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் இருக்கார் இல்லையா, இவருடைய கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பாசத்துக்கு ஏங்குற ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து ரொம்ப அன்பானவர், நேர்மையானவர், நீதி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாரு. ஆனால் ஜெயிலுக்கு ஏன் போனார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த செய்யாத ஒரு விஷயத்துக்காக ஜெயிலுக்கு போகிறாரு, பரோலில் வெளியில் வராரு. வெளியில் வந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு? மீண்டும் மறுபடியும் ஜெயிலுக்கே போயிடுறாரு. வெளியில் வந்து இந்த பரோல் காலகட்டத்தில் அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் வித்தியாசமான புதுசாக இருக்குது, புது ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. நல்லாவே பொருந்தி போகிறாரு ஜெயம் ரவி. அவரோட இணைஞ்சு நமக்கு வந்து சிரிக்கும் வைக்கிறாரு. நல்லா ட்ராவல் பண்ண வைக்கிறது யாருன்னா யோகி பாபு. யோகி பாபு இருந்தாலே சிரிப்போம் இல்லையா. இவர் வந்து ஷேடோ போலீஸாக வருவார். பரோல் கைதிகள் வெளியில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கூடவே ஒரு போலீஸ் போடுவாங்க, அவர் எங்கே போனாலும் பின்னாடியே போகிற மாதிரி. அது நம்ம யோகி பாபு தான் போட்டிருக்காங்க. கூடவே இருக்காரு. அவர் கூடவே இருக்கும்போதே நிறைய விஷயங்கள் இவர் செய்கிறார் பாருங்க. அதுதான் அல்டிமேட்டுங்க. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவங்களும் வந்து லாக்அப் டெத்னு ஒரு விஷயத்தில் மாட்டியிருப்பாங்க, சஸ்பென்ஷன் ஆயிருப்பாங்க. என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து சஸ்பெண்ட் ஆன அந்த காவல்துறை அதிகாரி நீதான் கொலைகாரின்னு சொல்லிடுவாங்க. இவர் செய்யாத கொலைக்கு கொலைப்பழி ஏற்றிருப்பாரு. இந்த அம்மாவும் வந்து காவல்துறையில் பண்ண விஷயம், ஆனால் தற்செயலாக நடந்த ஒரு மரணத்தை லாக்அப் டெத்துக்கு காரணம் போலீஸ் அதிகாரின்னு சொல்லி இவங்க மேலேயும் கொலைப்பழி விழுந்துரும். இவங்களும் சஸ்பெண்டில் இருப்பாங்க. ரெண்டு பேரும் இவர் யூனிஃபார்ம் மாட்டிடுவாங்க கீர்த்தி சுரேஷ். இவர் மறுபடியும் வந்து கைதியாக உள்ள வருவார். தொடர்ந்து பல மரணங்கள் நடக்கும். இந்த மரணத்துக்கெல்லாம் யார் காரணம்னு கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கே உரிய பாணியில் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றுங்க, கீர்த்தி சுரேஷ் ட்ரை பண்ணுற பாணி, அவங்க பண்ணுற மேனரிஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஹீரோ மாதிரியே இருக்குங்க. அது அந்த ஹீரோ யாருன்னு நான் என் வாயால் சொல்லுவானே, நீங்களே போய் தேட்டரில் பாருங்களேன். ஆனால் அவங்க பண்ணுற மேனரிஸ் எல்லாம் ஆமாம் அந்த ஹீரோ தான் நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா எங்கேருந்து இவங்க எடுத்தாங்க அவுட்புட் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த இயக்குனர் வந்து நல்லாவே கீர்த்தியை வேலை வாங்கியிருக்காரு. இந்த படம் நிச்சயமா வேற ஒரு ஜானர்ல ரெண்டு பேரும், ஏதோ வந்து ஜெயம் ரவியும் கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க ஜோடின்னு நினைச்சிடாதீங்க. ஜோடியே இல்லைங்க. ஒருவேளை அதனால தான் இது பேசுற மாதிரி இருக்கோ. கீர்த்தி சுரேஷ் இருக்கிற எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா சமீபத்த படங்கள்லாம் பெருசா போகவே இல்லை. என்னடா அப்படி இருக்கிற படம் இது நல்லா இருக்குன்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? நிஜமாவேங்க, கீர்த்தி சுரேஷ் தனக்கு தனி ட்ராக்ல போறாங்க. போலீஸ் ட்ரெஸ் அவங்களுக்கு நல்லா மிடுக்கா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. நல்லாவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப ஒரு மாதிரி வேற ஒரு ஜானரில் எடுத்துருக்கிறது திரைக்கதை மேக்கிங் தான். அது வந்து இந்த ஆண்டனி பாக்கியராஜ் புதுசுங்க, இண்டஸ்ட்ரிக்கே புதுசு. நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன நாட்டை எடுத்திருக்காரு. நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து உள்ளே சேர்த்துருக்காரு. வட மாவட்டங்கள் இருக்கிற ஒரு பெரிய விஷயம், அதை ரொம்ப அழகாக போகிற பக்கம் தூவி விட்டாரு. ஜாதி பிரச்சனை, எந்த ஜாதின்னு நாயான்னு சொல்லுவானே, படம் பாருங்களேன் உங்களுக்கே தெரியும். பல இடங்களில் குறியீடுகள் வச்சிருக்காருங்க. எந்த குறியீடுன்னு கேட்குறீங்களா? குறியீடுனாவே கண்டுபிடிக்கிறது தானே. அப்புறம் நான் அதை சொல்லிட்டேன்னா அது ஓப்பன் ஆகிடும்ல. ஸோ அதனால் அதெல்லாம் சொல்லலை. படம் பாருங்க. படத்து சைரன் அப்படின்னா சவுண்ட் இருக்கும். சைரன்னாவே பயப்படு ஒதுங்கிடுவோம், நம்ம வழி விட்டுருவோம். எப்படினாலும் ஒன்று ஆம்புலன்ஸ் வரும், இல்லைனா போலீஸ் வண்டி வரும். இந்த ரெண்டு வந்தாலே சைரன் சத்தம் கட்டால் எல்லாரும் வழி விட்டுருவாங்க இல்லைங்களா? அப்படி இல்லைங்க. இந்த சைரன் நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்குற மாதிரி முண்டி அடித்து போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கு. நல்ல ஒரு நாட்டை எடுத்திருக்காங்க. அந்த நாட்டு ஜெயம் ரவிக்கு ப்ளசண்ட்டாகவே இருக்குது. இசிஜி மாதிரி ஏறி இறங்கல இந்த ஸ்க்ரீன் பிளே. ஒரே ஏக்தம் ராக்கெட் வேகத்தில் போயிட்டு இருக்குங்க. நிச்சயமாக இது ஒரு பெரிய இலக்கை அடையும்ன்றதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. என்னடா இது எப்போ பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சி பேசுகிற ஆள் வேற மாதிரி பேசியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? படம் அப்படி இருந்தால் நான் என்னங்க பண்ண முடியும்? அப்படித்தானே இருக்கிறதானே சொல்ல முடியும். எப்பவுமே நம்ம வந்து படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்தது, நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்கிறத நம்ம பாணி. இந்த படம் நிச்சயமாக ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். ரசிகர்கள் ஓ இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல, அதுவும் அழகாக சொல்லியிருக்காருங்க. இது ஒட்டுமொத்த கிரெடிட் கோஸ் டு வந்து அந்த டைரக்டர் தான். ஜெயம் ரவியை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. இதில் ஒருத்தரை விட்டுட்டேன் சொல்லலைன்னா கோச்சிக்க மாட்டீங்க இல்லையா? நிச்சயமாக ஒருத்தர் இருக்காருங்க. இந்த படத்துக்கு இன்னொரு பலம் யாருன்னா நம்ம ஜிவி பிரகாஷ். அவருடைய பாடல்களை விட அந்த ஆர்ஆர் இருக்குல்ல, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா கை கொடுத்துருக்கு. சென்டிமெண்டலாக குழந்தை சென்டிமெண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அப்பாவுக்கும் குழந்தைக்கும், பெண் குழந்தைக்கும் அப்பாவுக்கு இருக்கிற பாண்டிங் கிளைமேக்ஸில் ஒரே ஒரு இடத்துல வரும்.
நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது ஏற்கனவே இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. அப்போலாம் இல்லை, இது வேற மாதிரி இருக்கு. நானே ஏன் அதை சொல்லுவானே, இவ்வளோ நேரம் ஒரு ப்ளஸ்ஸாக போனால் படத்தில் மைனஸே இல்லையா, போனால் ஆஹா ஓஹோ சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு நினைக்கிறீங்களா? நிஜமாவே ஹிட்டு தான். ஏன்னா படமே இல்லை வேற படம். காம்படிட்டர் இருந்தால் தாங்க. நீங்கள் ஓடுறதுல வந்து ஒரே ஆள் தான் ஓடிட்டு இருக்காரு. ஜெயிச்சது யாருன்னா ஒருத்தர் தான். அப்போ இவர் தான் இருப்பார் இல்லையா? ஸோ அதனால மைனஸ்னா இருக்குது மைனஸ்லாம். படத்தோட விஷயத்தில் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் இமேஜினேஷனை எடுத்துட்டு வைக்காங்க. ரெண்டாவது நம்ம கண்டுபிடிச்சிட முடியுது அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத. ஸோ நம்ம சினிமாக்காரன் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் பொழுது ஆடியன்ஸ்க்கு அது கண்டுபிடிக்க மாதிரி தெரியல. அதே நேரத்தில் நம்ம கீர்த்தி சுரேஷ் பண்ணுற மேனரிசத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் யாரையும் இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அது நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குங்க. அதனால தான் அதை அங்கே குறிப்பிட்டேன். இது ஒரு மைனஸ் தான் ஆக்சுவலாக. கீர்த்தி சுரேஷ் பேர் கொடுக்குமான்னு தெரியாது நமக்கு. ஜெயம் ரவி லுக்கில் நல்லா இருக்காரு. ஆனால் அவருடைய அவர் மேனரிசத்துலையும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சின்ன டயர்டு இருக்குது. ஸோ அந்த டயர்டையும் போக்கிட்டாங்கன்னா இந்த மைனஸ் எல்லாம் ஒதுக்கி விட்டிங்கன்னா சைரன் சத்தம் பெருசாக கேட்கும். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாங்க, அது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னா, இந்த படம் கைதி மாதிரியே இருக்குன்னு சொல்லி அள்ளி விட்டாங்க. ஆனால் கைதிக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், கைதியில் ஹீரோ வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆவார். இதில் வந்து ஹீரோ பரோலில் வராரு. ஸோ அந்த பரோலில் வர விஷயம் மட்டும்தாங்க ஒரே ஒரு ரிசம்லன்ஸ் ஒன்றா ஒத்து போகுது. மற்றபடி அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. தயவுசெய்து யாராவது சொன்னால் அதை ஒதுக்கி தள்ளிட்டு படத்தை தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும்.